கள்ளக்குறிச்சி மாவட்டம் செல்லியம்பாளையம் கிராமத்தில் ஒரு தலித் முதியவர் இறந்து போயிடுறாரு. அந்த இறந்து போன முதியவரை சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற வழியில் இல்லை இல்லை செல்லாது செல்லாது, எங்கள் ஊர் வழியெல்லாம் நீங்கள் ஒரு பட்டியல் பிரிவை சேர்ந்த ஒரு தலித்தோட பணத்தை எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு போராளிகள் ஒன்று திரண்டு அங்கே பாதையை விட மாட்டேன்னு சொல்லிட்டு மறிக்கிறாங்க. அதில் வாக்குவாதமாகிட்டு உடனே என்ன பண்ணுறாங்க, சாதி வெறியர்கள் உடனே சாலையில் உட்காந்துட்டு வழி விட மாட்டேன்னு உட்காந்துக்கிட்டு 2 பெருசுங்களை உட்கார வச்சுட்டு இருக்காங்க. பார்த்ததுன்னே என்ன தோணுதுன்னா, ஒன்று அந்த பெருசுங்களையும் விட்டு ஏற்றிட்டு சுடுகாட்டுக்கு கொண்டு போயிருக்கணும், இல்லைன்னா பணத்தை தூக்கி அந்த பெருசுங்க கிட்ட வச்சுக்கிட்டு நீ பாடியான பிறகு 2 பாடியும் சேர்ந்து போய் சுடுகாட்டில் பத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். தம்பி மோளக்காரர பாப்பா அவர் வண்டி 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 கூட்டம் நீ இவ்வளோ இவ்வளோ நீ போ யாராவது வா 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 மோளக்கார நீ வாப்பா நீ வாப்பா போப்பா நான் இருக்க வாணி 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 பொது பஞ்சாயத்து ரோடு போகலாம், எல்லாருமே போகலாம். பொது பஞ்சாயத்து ரோடு உங்க ரோடு இல்ல, பொது பஞ்சாயத்து ரோடு. நீங்களே நடக்கிற பிறகு நாங்களும் நடக்கணும், நாங்க போகலாம். அந்த ரோடு எங்களுக்கு தேவை கிடையாது, எங்களுக்கு பொது ரோடு எடுத்தோம்னா இப்போ நாங்க பொது ரோட்ல பணத்தை எடுத்து போக கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் உட்காந்துருக்காங்க. இவங்க பொது ரோட்ல போக கூடாதுன்னு சொல்லி கருத்து நிறுத்திருக்காங்க. நீங்களே பார்த்து. குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு அவர்களுக்கு பொறுப்பு மாவட்டமாக கொடுக்கப்பட்டிருக்கிற மாவட்டம். அந்த மாவட்டத்தில் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. அமைச்சராக பொறுப்பேற்றதுலேருந்து நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடியவர், ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரத்துக்கிட்ட நின்றுக்கிட்டே இருக்கக்கூடியவர், நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடியவர், நின்றுக்கிட்டே இருக்கக்கூடியவர். என்னென்னா மக்கள் பிரச்சனைக்காக ஓடிக்கிட்டே இருக்கார். மக்கள் வந்தால் நின்று கேட்டு பொறுமையாக மனுக்களை வாங்கி செயல்படுத்திக்கிட்டே இருக்கார். பல சமூக சிக்கல்களை இந்த 1 மாத காலத்துக்குள்ளேயே தீர்த்து வச்சுருக்கார். அவர் பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய மாவட்டத்திலே இப்படி சாதி வெறியர்கள் தங்களோட வேலையை காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா சாதி வெறியர்கள்கிட்ட பிரச்சனை அப்படின்னா, இங்கே அவங்க கிராமத்தை தாண்டி அவன் ஜாதி வெறியை தாண்டி வெளி உலகம் என்னவா இருக்குன்னே அவனுக்கு தெரியாது. அரசியல் அமைப்புன்னு ஒன்று இருக்குது, காவல்துறை இருக்குது, நீதிமன்றம் இருக்குது. இது குறித்தெல்லாம் கவலையே இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சால் தானே அவனுக்கு வன்னியரசு பொறுப்பு அமைச்சர்னு கள்ளக்குறிச்சிக்கு தெரியும். இதெல்லாம் அவனுக்கு பற்றி கவலையே இல்லை. அவன் ஒரு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். நாம் பெரிய ஆண்ட பரம்பரை மண்ணாங்கட்டி, நாம் ரோட்டில் உட்கார்ந்தோம்னா அப்படியே அண்டம் கிடுகிடுங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ராமதாஸ் சொன்னார். அதாவது அண்டம் கிடுங்கிடுங்க நடுநடுங்க என்னமோ நடக்க போகுது அப்படின்னு. அந்த மாதிரி இவனுங்க நினச்சிக்கிட்டு கிளடு கேட்டங்கெல்லாம் ரோட்டில் உட்காந்துக்கிட்டு பாதையை விட மாட்டேன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களுக்கு என்றைக்கு தான் அறிவு வரும் அப்படிங்கிறது தெரியல. இவனுங்களுக்கெல்லாம் நீதிமன்றம் பல வழக்குகளில் பல மக்கள் பிரச்சனைகளில் உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த ஆகாஷ் காவல்துறை மரணம், அதுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டு காவல்துறையை அடக்கம் செய்யலான்னு உத்தரவிடுது. இந்த மாதிரியான விடயங்களில் நீதிமன்றம் ரொம்ப வீரியமாக தலையிட்டு செயல்படுது. ஆனால் இது போன்ற விடயங்களில் இந்த சாதி வெறியர்களை வச்சு வெளுக்கிற மாதிரியான எந்த நடவடிக்கைகள்லையும் காவல்துறை மெத்தனமாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க ரூல்ஸ் அது இதுன்னு பேசிகிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை அரசியல்வாதிகள் மெத்தனமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீதிமன்றம் நாங்கள் எடுத்து சாட்டை எடுத்து சுழட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் பரவாயில்ல. ஆனால் சாதிய விடயங்களில் மட்டும் நீதிமன்றங்களும் மௌனம் காக்குதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுது. இந்த குறிப்பாக கிராமங்களை இந்த சீமான் மாதிரியான அயோக்கிய பயல்கள் தொடர்ந்து ரொமான்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. விவசாயின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கிராமங்கள் முழுக்க முழுக்க சாதி வெறியர்களின் கூடாரமாக தான் இருக்குது. அப்படியே வடிகட்டி
ஜாதி வெறியன் மட்டும் இங்கே இருக்கிற மாதிரி அந்த அந்த வடிகட்டியில் வடிகட்டினோம்னா டீயை வெறும் தொக்கு மட்டும் மேலே நிற்கும்ல, டீயோட திப்பி மட்டும், அந்த மாதிரி ஜாதி வெறியர்கள் மட்டும் நிற்கிற இடமா இருக்குது கிராமங்கள். நம்ம அதை தாண்டி வெள்ளந்தியான மனசுக்காரங்க, சோறு போடுவாங்க, திண்ணையில் இடம் கொடுப்பாங்க, அந்த வெங்காயம் விளக்கெண்ணெல்லாம் பேசலாம். ஆனால் யதார்த்தத்தில் என்னவா இருக்குன்னா சாதி வெறியர்கள் மட்டும் வாழக்கூடிய இடமா வந்து கிராமம் இருக்குது. கிராமத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க. மனிதர்களா அப்படின்னு கேள்வி எழுப்பக்கூடிய நிலைமையில் இருக்காங்க. கிராமங்கள் இயற்கை சூழலெல்லாம் அழகாக இருக்கலாம், ஆனால் அங்கே வாழக்கூடிய மனிதர்கள் என்னவா சக மனிதர்கள்கிட்ட நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் யோசிக்கிறவன், கொஞ்சம் படித்தவன், கொஞ்சம் திறமை இருக்கிறவன் அவன் என்ன பண்ணுறான், கிராமங்களை விட்டு வெளியேறிடுறான். வெளியே வந்து ஏதாவது சம்பாதிக்கிற வழியையோ பொழைச்சிக்கிற வழியையோ முன்னேற வழியோ அடைஞ்சான்னா அதுக்கப்புறம் எதையாவது ஒரு அக்கேஷனுக்கு போயிட்டு இவனுக்கு கூடலாம் 4 நாள் சேர்ந்தாப்பில் இருக்க முடியாது. சும்மா ஏதாவது ஒரு நாள் திருவிழாவில் போயிட்டு குடிக்க காசை கொடுத்துட்டு சரக்கை வாங்கி கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு ஒரு நாள் போயிட்டு வந்துடுவாங்க. ஊர் பக்கம் திரும்ப மாட்டாங்க. ஆனால் வந்துட்டு சும்மா பேச்சு காய்ச்சும் கிராமம் அப்படி எங்கள் ஊர் இப்படி அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் கிராமங்கள் யதார்த்தத்தில் சாதி வெறியர்கள் நிறைந்ததாக இருக்குது. அதுக்கு உதாரணம் 100கணக்கில் 1000கணக்கில் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ சமீபத்திய உதாரணமாக கள்ளக்குறிச்சியோட அந்த செல்லியம்பாளையம் கிராமம் வந்து இருக்குது. அந்த பெருசுகள் வந்து அது அந்த வீதியில் அந்த பணத்தை விடமாட்டேன்னு மறிக்கிறது என்னமோ பெரிய சாதனை செஞ்சிட்டத மாதிரி அப்படியே அந்த ஃபீலோடு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சீமான் வந்து தேர்தலுக்கு முன்னாடி மேடையில் பேசும்போது மழை வந்திருக்கும், நல்ல ஹெவியாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும். ஆனால் ஸ்க்ரீன் போட்டு எல்இடியில் போட்டு இங்கே பாரு இந்த வந்தேன்னா பாரு, இந்த பாரு கரும்பு இருக்கும், கரும்பு பக்கத்துலேயே இந்த பாரு கரும்பு அரைக்கிற மிஷின் இருக்கும், கரும்பு அரைக்கிற மிஷின்லேயே இந்த பாரு சக்கரை ஆலை இருக்கும், சக்கரை ஆலைக்கு பக்கத்துலேயே அதை எடுத்துகிட்டு வந்து நான் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுவேன், அதை எடுத்து விவசாயத்துக்கு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து விட்டுக்கிட்டு இருப்பாங்க. புதிய கண்டுபிடிப்பு மாதிரி அதை கீழே உட்காந்துட்டு மலையில் நனைஞ்சிட்டு கால் மேலே கால் போட்டுப்பா என்னம்மா பேசுகிறாயா நம்ம தலைவன், இவன் மட்டும் ஆட்சிக்கு வந்தான் தமிழ்நாடே போ, அவ்வளோதான் முடிஞ்சிடும். அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறவன் ஒரு அயோக்கிய பையன், கேனப்பையன், அவனுக்கு ஒன்றும் தெரியாது, முட்டா பையன், அவன் பேசுகிறதே போய் ஒருத்தர் கீழே இருந்துக்கிட்டு உணர்வுபூர்வமாக மலையில் நனைஞ்சிட்டு கேட்குறான்னா அவனோட மனநிலை என்னவாக இருக்கும். நம்ம பாரு அப்படி உணர்வுபூர்வமாக பேசுகிறான் அப்படின்னு நினைப்போம். அங்கே சீமானுக்கு கீழே உட்காந்துக்கிட்டு மலையில் நனைஞ்சிட்டு பார்த்துட்டு இருந்தவனுக்கும் இங்கே ஒரு தலித் முதியவரோட பிணத்துக்கு வழிவிட மாட்டேன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கிற அந்த ரெண்டு மனநிலையும் ஒன்று தான், வேறுலாம் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் ஏதோ ஒன்றத்தை பெரிய ப்ரௌடாக நினச்சிக்கிட்டு யதார்த்தத்தில் வாழாமல் இந்த மாதிரியான ஜந்துக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு தீவிர ஒரு சீரிய நடவடிக்கை வேணும். அரசு சட்டங்கள் இதையெல்லாம் தாண்டி வந்து தீவிர பிரச்சாரம் அப்படிங்கிறது வந்து இவங்கக்கிட்ட தேவைப்படுது. ஏன்னா சாதிய மனநிலை அப்படிங்கிறது வந்து அது ஒரு மூளையில் இடப்பட்ட விலங்கு. அதுக்கு அந்த மனநிலை மாற்றம் தான் வந்து அவசியமானது. இத்தனை ஆண்டுகளை கடந்தும் வந்து இந்த மாதிரியான வெறிபிடித்த மிருகங்கள் வந்து ரோட்டில் உட்காந்து புரண்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது, அதுவும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி தொடர்ந்து நடக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அவமானத்துக்குரிய செயலாக பார்க்கப்படுது. அதை எதிர்த்து போராடுற பேசக்கூடிய அங்கே தோழர்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இது அரசாங்கத்து ரோடு, பஞ்சாயத்து ரோடு, நீ போகிற மாதிரி நானும் போகலாம், என்னை ஏன் மறிக்கிற அப்படிங்கிற அந்த புரிதலோட அவங்க எப்போவுமே வந்து ஒரு உண்மையான உலகத்தில் ஒரு ரியல் வேர்ல்டில் வந்து வாழ்கிறாங்க. போராடக்கூடியவர்கள் எப்போவுமே வந்து யதார்த்த உலகத்தில் வசிக்கிறாங்க. ஏன்னா உன்ன மாதிரி தானே நானும், உன்ன மாதிரி நானும் மனுஷன், உன்ன மாதிரி நானும் நிற்கிறேன், உன்ன மாதிரி நானும் நடக்கிறேன், உன்ன மாதிரி நானும் சாப்பிட்றேன், உன்ன மாதிரி நானும் துண்டு போடுறேன், உன்ன மாதிரி நானும் செருப்பு பண்ணிக்கிறேன், உன்ன மாதிரி நானும் ஒரே டம்ளரில் டீ குடிக்கிறேன், நீ போகிற பாதையில் நானும் நடந்து போகிறேன், அது ஒன்றும் உன் அப்போ வீட்டு சொத்து ஒன்றும் கிடையாது, அரசாங்கம் எல்லாருக்குமா போட்டு கொடுத்த சாலை தானே அப்படின்னு போராடக்கூடியவர்கள் எப்போவுமே யதார்த்த வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இது யார்கிட்ட அவங்க போராடுறாங்களோ அந்த சாதி வெறியர்கள் வந்து அப்படியே குண்டு சட்டின்னு கூட சொல்ல முடியாது. அது ஒரு அந்த குங்கும சிமிழ்னுவாங்கள்ல, அந்த மாதிரியான குறுகிய சிமிழுக்குள்ளே வந்து சாதிங்கிற அசிங்கத்துக்குள்ளே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சமாச்சு திருந்தி நரமுடி வந்துருச்சு, கிழடு கட்டி ஆகிட்டீங்க, அப்போ கூட திருந்த மாட்டிங்களாடா அப்படின்னு தான் கேட்க வேண்டியதாக இருக்குது. உங்கள் அடுத்த தலைமுறையாவது உருப்பிட விடுங்க, கொஞ்சமாவது வெளி உலகத்துக்கு வாங்க, சாதி வெறி கூடாரத்தை விட்டு விலகுங்க, அப்போ தான் முன்னேற்றம். இல்லைன்னா அங்கேயே உட்காந்துக்கிட்டு கண்ட கருமத்தை தின்னுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். நன்றி.